வணக்கம் யூஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னப்பா மஞ்சள் கலரில் என்னப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பயங்கரமாக யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இன்றைக்கி. அதுவும் இந்த மழை காலத்தில் தயிர்லாம் எங்களால் சாப்பிட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இந்த மோர் குழம்பு இன்றைக்கி வித்தியாசமாக வச்சுருக்கேன். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த முழு வீடியோவும் பார்த்து உங்கள் வீட்டில் இந்த குழம்பு செய்து நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வளவளன்னு அது இதையும் சொல்லிகிட்ருக்கல. வாங்க வீடியோவுக்கு டக்குன்னு சொல்கிறேன். அதாவது அரிசியும் பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்க. தேங்காவை இப்படி துண்டு துண்டாக அழகாக வெட்டி வச்சிங்க. 2 பச்சை மிளகா பச்சையாக போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, எங்கள் வீட்டு காரத்துக்கு கொஞ்சம் நிறையாவே நாங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. சூப்பராக இதை மாதிரி வதக்கிடுங்க. ஒரு குட்டி தக்காளி ஒன்று போட்டுங்க. நாங்கள் தக்காளி சில பேர் போட மாட்டாங்க இந்த மோர் குழம்புக்கு. நாங்கள் தக்காளி போடுவோம். தக்காளி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், கிரேவி நல்லாயிருக்கும். இந்த இஞ்சியும் பாருங்கள் குட்டி குட்டியாக வெட்டிங்க. நல்லா வதக்கிடுங்க. ஏதாவது ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா நான் வதக்காமல் போட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே வதக்கி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சிங்க. அதுவும் ரொம்ப மழமழன்னு குழன்னு அரைக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்து அப்படி கிறுகிறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிங்க. அதுக்கப்புறம் மோர் ஒரு 1/2 லிட்ரு, அது தயிரை 1/2 லிட்டரை மோராக்கி வச்சுருக்கேன். அப்போ உடனே செய்ய போயிடலாம். மோரும் ரெடி. இப்போ நல்லா நான் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதாவது கடாயிலே மண்சட்டி கடாய்ங்க இது வாங்கிட்டு கொடுத்துட்டு இதில் சமைக்கணும்னு சொன்னாங்க. சரி, இது நல்லா இருந்தது, இதிலே நான் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சேன். நல்லா நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா ஒரு 4-5 உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டுன்னு வெயிட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் நான் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு பெருங்காயம் ஒரு நல்ல வாசனைக்கு, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வாசனை தேவை. ஆனால் மோர் குழம்புக்கு பெருங்காயம் சூப்பராக ரெசிபி வாசனையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை மாதிரி இந்த மோர் குழம்பை நீங்கள் தாளிச்சிடுங்க. நல்லா தாளிக்கிறது தாங்க வாசனையே ஒரு குழம்புக்கு. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த மோர் குழம்பு நல்லா தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சிட்ட பிறகு இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில், அதை அரைச்சதை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கணும். அதுதான். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகணும் இல்லை. சின்ன வெங்காயம், தாளித்த காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதை அரைச்சி வச்சுருந்த அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. ஏன்னா அதில் நம்ம அரிசி, துவரம்பருப்பு எல்லாமே 1 மணி நேரம் ஊற வச்சுது. அதையும் பச்சையாக தானே அரைச்சோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் பச்சையாக போட்டோமா, மீதி எல்லாம் வதக்குனது தான். அதனால் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த தாளிச்சதுலேயே அந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. இது வதக்கிறதுனால என்னென்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஜீரகம் ஃப்ளேவரும் நம்ம பச்சையாக தானே அரைச்சோம், அதுவும் நல்ல வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரையே கழுவி அதில் தண்ணி ஊற்றிங்க. இதில் நிறைய தண்ணிலாம் ஊற்றாதீங்க. ஏன்னா மோர் குழம்பு வைக்க போகிறோம். மோரை தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா கலருக்காக தான். அதே மாதிரி நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் மஞ்சத்தூள் போட்டு செஞ்சது உடம்புக்கு நல்லது, அதுக்காக நம்ம செய்கிறோம். இப்போ இதில் எல்லாமே ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறதுனால, மோர் குழம்பு போடுறதுனால இதில் உங்களுக்கு ஜலதோஷமோ எதுவுமே வராது. அதனால் நான் சொல்கிறேன். இப்போ உப்பும் போட்டு நல்லா கலக்கிடுங்க. இது எல்லோ கலர் எதுக்குன்னா, நம்ம மோர் ஊற்றும் போது இந்த கலர் நல்ல சூப்பர் கலர் ஆகிடும். இப்போ இதை ஒரு மீடியம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு இங்கே பாருங்கள், எல்லாமே அதெல்லாம் வெந்து நல்லா இருக்குது. இப்போ நம்ம மோரை நல்லா கலக்கி அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் அதை ஊற்றின உடனே பாருங்கள் கலர் நல்லாவே உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ மோர் குழம்பு ரெசிபி ரெடி, 3/4 ரெடி ஆகிடுச்சிங்க. நான் என்னது மோர் குழம்பு வடையெல்லாம் காமிச்சாங்க, எதுவுமே செய்யலையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதுக்குள்ளே நான் இந்த வடை மாவெல்லாம் இந்த குழம்பு கொஞ்சம் ஒரு லைட்டாக சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நான் வடவாம்லாம் அரைச்சிட்டு வடையை நல்லா, அதாவது நம்ம உளுந்து எப்பயுமே 1 மணி நேரம் உளுந்தை ஊற வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கங்க. நான் அதில் வெங்காயம்லாம் போடல. பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா கலக்கி இப்போ சுட்டுடுவோம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்குவோம். காய வச்சுட்டு எந்த வடை மாவு அரைச்சோம் பார்த்திங்களா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஜீரகம், நான் இதில் வெங்காயம் போடல, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி,
கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கலக்கியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு லைட்டாக நம்மளுடைய சிட்டிகை போட்டு பார்த்தேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ எலும்பி வந்துருச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துக்குவோம். வடை போடுறது ரொம்ப ஈஸிங்க. நான் ஒரே ஹேண்ட்லேயே நான் போட்டுருவேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக வரும். நீங்கள் நினைக்கிறது போல் கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் மாவு மட்டும் தண்ணியாக அரைச்சா வராது. கெட்டியாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வடை மாவு நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்கும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும். அதை சுடும்போதே எங்கள் வீட்டில் கேட்டுருவாங்க, ஒரு 2 வடை எனக்கு எடுத்து வைன்னு. அந்த மாதிரி எடுத்து வச்சு இப்போ நம்ம இதை நல்லா 2 பக்கமும் செவர விட்டு எடுத்துக்குவோம். எங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வரல, என்ன செய்கிறது? அரிசி மாவுலாம் கலந்திங்கன்னா நல்லாவே இருக்காது. எண்ணெயெல்லாம் இது ரொம்ப ஒன்றும் குடிக்காது. நான் வேணால் உங்களுக்கு நல்லா இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துங்க. ஒரு நாள் வேணால் நான் உளுந்து வடை எப்படி செய்யலான்ற ஒரு ஷார்ட் வேணால் உங்களுக்கு நான் போடுறேன். ஒன்றும் வேலை இல்லைங்க. அதுக்கு நல்லா உளுந்த 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்க. நீங்கள் எந்த உளுந்து வாங்கிட்டு வந்தாலும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்க. வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் சரி, தோல் உளுந்தாக இருந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்து தோல் உளுந்துனா கொஞ்சம் கழுவி எடுக்கணும். வெள்ளை உளுந்துனா அப்படியே நம்ம எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். அதுதான் ஒரு ஈஸியான ஒர்க்கு. இப்போ நல்லா இது இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சிங்கன்னா அது எல்லாம் தனித்தனியாக ஆகிடும். நம்ம அந்த கரண்டியை வச்சு இப்படி திருப்பக்குள்ளே இப்போ நம்ம அது நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிங்க. உப்பு போட்டு அரைச்சிங்க. இப்போ இந்த மருங்க மேலே அழகாக கொதி வருது. இப்போ அது அப்படியே அமைதியாக இருக்கட்டும். இப்போ நம்ம 2 பக்கமும் இதை செவர விட்டு எடுத்துக்குவோம். வடை இல்லையா, வடை வந்து பச்சையாக போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். கலர் இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சேலம் கலராக இருக்கணும். அதாவது கோல்டன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். அது நல்லா 2 பக்கமும் செவர விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வடை புசு புசுன்னு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. அப்படியே மாவை வந்து உங்களுக்கு தண்ணி விடாமல் அரைச்சா கண்டிப்பாக வருங்க. தண்ணி விட்டுட்டுனா லேசாக அரிசி மாவு போட்டால் என்னென்னா அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் ஆற ஒரு மாதிரி இருக்கும். இது அப்படின்னா ஆறின பிறகுமே இந்த வடை வந்து புசு புசுன்னு இருக்கும். நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வடையை நான் வந்து சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடுவேன். இன்னொரு தடவை வடை சுடும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, சுட சுட அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டே நம்ம அப்படியே போட வேண்டியது தான். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வடை உடனே ஊறிடும். இது வந்து கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆகிடும். 2 இதுவும் பண்ணலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் வடை சுட்டு மோர் குழம்பு வைக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வடை சுட்டுட்டு அதில் மோர் குழம்பு போடுறது கொஞ்சம் ஊற லேட் ஆகும். நம்ம இப்போ போட்டுருவோம். நம்ம இந்த வடையை போட்டுருவோம். இப்போ குழம்பு நல்லா மேலே நுர கட்டி வந்துருச்சு. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வடையை ஒன்று ஒன்றா இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்த வடை, அது இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து வடை போட்டு மோர் குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நான் சொல்கிறது இது. அப்போ அதனால் சுட்டு வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு இப்படி ஒன்று ஒன்றா போடுங்க. போட்டு கொஞ்சம் அப்படியே அதிலே இருந்து சரியாயிடும். இப்போ நான் அடுத்த வடை போட்டிருக்கேன். இப்போ நான் சூடாக போட்டு நான் போடுறேன். இது வந்து சீக்கிரம் ஊறிடும் உங்களுக்கு. அதாவது டேஸ்ட்டும் இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் அதில் இருக்கும். மீதி உள்ள எண்ணெயெல்லாம் குழம்புலேயே இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் பெரியவங்களாம் சத்தம் போடுவாங்க, இது என்ன மோர் குழம்புல இவ்வளோ எண்ணெயா அப்படின்னு. ஆனால் என்னென்னா எடுத்து வச்சுட்டு போடுறது பெஸ்ட்டு. இது மாதிரி போட்டால் என்னென்னா சீக்கிரம் ஊறிடும். நம்ம லஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சொன்னேன், இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்கள். ஓகே. அட்டகாசமான ஒரு மோர் குழம்பு உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி வடையும் செஞ்சு ஒரு நாள் வீட்டில் கொடுங்க. 1 மணி நேரம் வடை மாவு ஊற வைக்கணும், உளுந்து மாவு ஊற வைக்கணும். அவ்வளோதாங்க. ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், நல்லா ஊற குழம்பு கெட்டியாகிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. சூப்பராக சுட சுட சாதத்தோடு அப்படியே ஒரு வடையை எடுத்து வச்சு சும்மா அசத்தலாம் சாப்பிட்லாம். ஓகே, பாய்.